திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதா பார்க்கப்படுது. எந்த நம்பிக்கையில் இருக்காங்க சார்? கூட்டணி பலம் திமுக கிட்ட ஒரு பலமான கூட்டணி இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் அந்த பலமான கூட்டணி அதிமுக தரப்புல இப்போ வரைக்கும் அமையல. ஏற்கனவே அவர்கள் 2021 பாமக தேமுதிகவோட போனாங்க, அவங்களும் இப்போ இல்லை. ஸோ இப்போ பாமக இல்லை, இப்போ பாமக தேமுதிகவில் மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும், இன்னும் புது அணிகளை உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் அதிமுக கூட்டணி பலம் பெறும். இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கூட்டணி பலம் தான். அந்த கூட்டணியில் விரிசல் விட்டுது, உடஞ்சுது அப்படின்னா அது வந்து இப்போ எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அரசுடைய சாதனைகள் அது மேலே இருக்க நம்பிக்கை இல்லை. இல்லை சார், கூட்டணி இருந்தாலும் கூட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அரசு எதுவும் செய்யலை, அரசு மேல் நிறைய அதிருப்தி மக்கள் இருக்காங்க, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. அப்படி இருந்தும் கூட்டணி இருந்தால் மட்டும் ஜெயிச்ச முடியுமா சார்? கூட்டணி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வெப்பன், ஒரு வெஹிக்கிள். நீங்கள் ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சைக்கிளில் போகிறேன், நீங்கள் 2 வீலரில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். நான் என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் வேகமாக மிதித்தாலும் நீங்கள் 2 வீலரில் போகிறங்கும் போது என்னோட நீங்கள் சீக்கிரமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதுதான் அந்த கூட்டணிக்கான கம்பாரிசன். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் நல்லவர் நான் கெட்டவர்னு வச்சுக்கோங்க. ஸோ நல்லவராக இருக்கிறதுனால நீங்கள் சைக்கிளை வேகமாக மிச்சு போயிட முடியுமா? நான் கெட்டவனாக இருக்கிறதுனாலே பைக்கில் வந்து உங்களோட பின்தங்கி போயிடுவேனா? நம்ம எதை பயன்படுத்துகிறோன்றது இருக்குல்ல. கூட்டணி என்ன, எதுக்காக கூட்டணி அமைக்கிற யோசிச்சு பாருங்களேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி வரதுனால என்ன ஆதாயம்னா காங்கிரஸ் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பின்மைக்கு குரல் கொடுக்குற கட்சி. ஸோ ஒரு செக்யூலர் கலர் உங்களுக்கு கிடைக்குது. விசிகா அப்படின்னு ஒரு கட்சி உங்கள் கூட கூட்டணியில் வரும்போது தலித்துகள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சி. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கிரவுண்டில் ஒரு கனெக்ட் கேடர் பேஸ்லாம் இருக்கும்ல, அந்த பலமெல்லாம் உங்களுக்கு சேருது. அப்போ அதுதான் இப்போ போருக்கு போகும்போது எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. தனியாக போருக்கு போகிறதுக்கும் கூட்டணி அமைச்சிக்கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. திமுக வந்து இது வரைக்கும் கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட அவங்க ஜெயிச்சது. ஆரம்பத்தில் பேரறிஞர் அண்ணா காலத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. இப்போவும் அவங்க அதே கூட்டணி வலிமையை தான் நம்புகிறாங்க. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா கடுமையான அதிருப்தி இப்போ மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு எதிராக இருக்குது.